Hi everyone, Assalamualaikum and welcome back to our channel Sabby's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய vlog போட்டு என்ன ஷார்ட்ஸ்லயே போடுறதுனால திடீர்னு இன்னைக்கு பிளான் வச்சு ஓகே vlog நம்ம எடுத்துலாம்னு சொல்லிட்டு பட் அன்னைக்கு காலையில நான் ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சேன் 9:30 10 o'clock ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. சோ கடகடன்னு வந்து கிச்சனுக்குள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து பூரி மாவு பிணைஞ்சிட்டேன். சோ கிரேவி பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கடாயில வந்து ஆயில் போட்டு ஆனியன் மசாலாஸ் எல்லாம் போட்டாச்சு. நான் இன்னைக்கு வந்து சன்னா மசாலா பண்ண போகிறேன் வித் பூரியோட. எப்போதும் பூரிக்கு போட்டு மசாலா பண்ணுவோம் பட் இப்போ கொஞ்சம் சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சன்னா மசாலா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் தான் பட் ஆனால் அதில் வந்து வெங்காயம் தக்காளி மசாலாஸ் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். பட் இது வந்து அதுலேயே ஒன் பாட்லேயே வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு இந்த மசாலா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து சன்னா மசாலா இருக்குல்ல அதெல்லாம் அதே மசாலாஸ் தான் பட் அந்த அரைச்சிருந்து வெங்காயம் மட்டும் அரைக்காமல் நம்ம அப்படியே வந்து போட போகிறோம். அண்ட் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்லே வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதையும் இது கூட சேர்த்துட வேண்டியதான். இது நல்லா இருந்துச்சு பூரிக்கு. பட் என்ன இருந்தாலும் சூப்பர் காம்பினேஷன் வந்து பொட்டேட்டோவை அடிச்சுக்கவே முடியாது. நான் பாதி கடலை மட்டும் வந்து இதில் போட்டுக்கிட்டேன் வேக வச்ச கல்லையில். மீதி கல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். மேபி ஈவினிங் ஆர் நெக்ஸ்ட் டே கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா அந்த மசாலா கல்லையில் ஏறட்டும். ஆனால் கடைசியாக வந்து கசூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும். மீன்வைல் கொஞ்சம் கிச்சன் ஒர்க்கு அப்புறம் ஃபைஸின் அப்படியே எழுப்பி விட்டு அவரை வந்து பார்க்குறது அது ஏன்னா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. அதனால் வீடு க்ளீனிங் அந்த வேலை எல்லாமே வந்து சைட் பை சைட் பார்த்துட்டே இருந்தேன். சரி கசூரி மேத்தியும் கடைசியாக வந்து போட்டாச்சு. நீங்கள் பூரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணேன். டக்கு டக்குன்னு நம்ம அப்பளம் பொரிக்கிற மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பூரி நல்லா பெரிய பெரிய பூரியாக போட்டுட்டேன். ஏன்னா ஒரே சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் 3rd 4th போட்டதெல்லாம் வந்து ஓட்ட விட்டுருச்சு ரொம்ப பெருசாக இருந்ததுனால. அதனால சொல்லிட்டு என்ன பண்ணேன் 2 கட் பண்ணிட்டேன் ஒரே பூரியை வந்து செமி சர்க்கிளாக. ஸோ நம்ம பூரி எப்படி வளர்த்தினாலும் சரி இந்த மாதிரி செமி சர்க்கிளாக பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பூரி கண்டிப்பாக உப்பிடும். இது ஒரு டிப்ஸு. நம்ம எப்படி பூரி வளர்த்தணுங்கிறது மேட்ரு கிடையாது. அது செமி சர்க்கிளாக கட் பண்ணாலே நல்லா ஈஸியாக வந்து புஷ்ஷுன்னு உப்பிடும். ஃபைஸினுக்கு மட்டும் இந்த மாதிரி க்யூட்டாக அதை 4 கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்னால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அவனு விரும்பி சாப்பிடுவான் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ பூரியும் ரெடி மசாலாவும் ரெடி. போய் டக்குன்னு வந்து ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிட்டு கடைசியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது டைம் வந்து 11:30 ஆகிடுச்சு. நாங்கள்லாம் குளித்து ரெடி ஆகி சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு 12 o'clock போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வெளியே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் இதெல்லாம் இருக்குது வெளியே வேலைலாம் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வரலாம். லன்ச் கூட அப்போ ஏன்னா லேட்டாக சாப்பிட்ருக்கோம். ஸோ வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் நேராக வந்து வேளச்சேரி தான் போயிட்டுருக்குறோம். செம்ம வெயில் வேறு. கொஞ்சம் டிராஃபிக்கும் அதிகமானதுனால எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு 45-50 minutes ஆகிடுச்சு போய் ரீச் பண்ணுறதுக்கு. எல்லா வீடும் மேலே தான் இருக்குது. இங்கே பாரு நம்ம மேலே இருக்கும். அப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும் கீழே. அப்படியா? ஐயோ டிராஃபிக் பாரு. என்னங்க அவ்வளோ டிராஃபிக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தா GRT ஜுவல்லர்ஸ்க்கு தான் வந்தோம். இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே வந்து வரும்போது 1 o'clock பட் இங்கேருந்து கிளம்பும் போது எங்களுக்கு ஒரு 2:30 2:45 அந்த மாதிரி ஒரு 1.5 hours கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே வேலையை முடிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் அடுத்தது வந்து ஜெயச்சந்திரன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது.
அண்ட் ஜிஆர்டியில் வேலை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 3 o'clock இருக்கும். லன்ச் வந்துட்டு பெருசாக எங்களுக்கு ஒன்றும் பசிக்கல, ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம். அண்ட் ஆல்சோ இடையில வந்து ஷாப்லேயே வந்து காஃபி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் குடித்ததுனால பெருசாக எங்களுக்கு ஒன்றும் பசி தெரியல. ஸோ ஒரு 3 o'clock நேராக ஜெய்சன் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணோம். ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறதுனால செம்ம க்ரௌடு. ஸோ கடகடன்னு வெளியே பில் பண்ணிட்டு வந்தால் போதுங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு என்னென்ன வாங்க போகணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே வந்து செம்ம மழை வர மாதிரி இருட்டிட்டு நல்லா சில்லுன்னு காற்று வர மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஷாப்பில் 2-3 வேலை இருந்தது. அதை மட்டும் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வரும்போது கரெக்டாக டைம் வந்து ஒரு 5 o'clock கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறதுனால எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வீக்கெண்ட்ஸில் மோஸ்ட்லி ஸ்டால்ஸ் எல்லாம் போடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா சௌகாம்பிகை ஹேண்ட்லூம் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கைத்தறி நெசவாளர்கள் அவங்க வந்து ஷாப் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய்ட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேறு வருது, அதனால தான். ஸோ வந்து பார்த்துட்ருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாமே வந்து நல்லா ஷிஃபான், மைசூர் ஷிஃபானில் வந்து நல்லா செக் பிரிண்ட், பட் பேட்டர்ன் வந்து பழைய மாடல் தான். பட் இந்த கிளாத்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டினா, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் எவர்க்ரீன் சாரீஸ், எப்போ கட்டினாலுமே நல்லாயிருக்கும். நல்லா நமக்கு நல்லா ஒல்லியாக காட்டும் பாடியை. அண்ட் கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த பேட்டர்ன் எதுவுமே சூஸ் பண்ணல. சூப்பரான வேறு சாரீஸ் எல்லாம் வாங்கணும், அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டே வந்து ஷூட் பண்ணேன். காலையில் எதுவுமே எடுக்கல. மதியம் நல்லா சூப்பராக பிரியாணி லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3:30-4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா மெரினா மால் போகிறோம். அங்கே வந்து மேக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷாப் பண்ண வேண்டியது இருக்குது. மேக்ஸில் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஷர்ட் ஃபைசனுக்கு வந்து வாங்குகிற ஐடியா இல்லை, பட் போகணுன்னு பிடிச்சிருந்தது. ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணியாச்சு. நல்லா இருந்தது கிட்ஸ். இப்போ ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறதுனால கலெக்ஷன்ஸ் நிறைய புதுசாக வச்சுருக்குறாங்க. மோஸ்ட்லி மென் செக்ஷன் அவனும் மேக்ஸில் இருக்கேன், அந்தளவுக்கு பார்க்கல. பட் இந்த இடம் வந்தப்போ நல்லா இருக்குது, கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே என் பக்கம் நான் போகவே இல்லை, பிகாஸ் நிறைய நான் ஆல்ரெடி சாரீஸ் நிறையா வாங்கியாச்சு. ஸோ மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபைசனுக்கும் அவங்க டேடிக்கும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஷாப்பிங்னாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய லேடிஸ்க்கு பிடிக்கும் தான். பட் ஷாப்பிங்லேயே விண்டோ ஷாப்பிங் கூட ரொம்ப பிடிச்சிரும். பட் ஒஸ்ட்டு ஷாப்பிங்னாக்கா மென்ஸ் ஷாப்பிங் தான். எனக்கு அந்த மென்ஸ் கலெக்ஷன் கிட்டே போனாலே ரொம்ப போரிங்காக இருக்கும். அண்ட் அவங்க ட்ரையல் ரூமில் போய் செக் பண்ணிட்டு வர வரைக்கும் அந்த செக்ஷனில் வெயிட் பண்ணுறதுல ஆகட்டும் சரி, எல்லாமே ஃபைசனுக்கு கூட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். எப்போதுமே அவனுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். அண்ட் எனக்கு பார்க்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் என் ஹஸ்பண்ட்க்கு, என் டேடிக்கு, அப்புறம் என்னோடய பிரதருக்கு எல்லாமே வந்து இந்த மென்ஸ் கலெக்ஷன் கிட்ட போனாலே வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அது என்ன எனக்கு மட்டுமா இல்லை எல்லா லேடிஸ்க்கும் அப்படி தானான்னு தெரியல. ஸோ அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செலக்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரையல் ரூமில் வந்து போயிருக்காங்க. ஸோ நானும் ஃபைசங்க வெயிட் பண்ணி. இது என்னது புதுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஸோ அண்ட் தென் பில்லிங் வந்தாச்சு ஒரு வழியாக. இங்கே வாலெட்ஸ் கூட நிறையா வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. இவங்க மேக்ஸோட பிராண்டுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறதுனால கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லா அரேஞ்ச் பண்ணி நல்லா அழகாக நீட்டாக இருந்தது. மற்ற டைம்லலாம் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸும் இருக்காது. இப்போது ஷாப்பிங்னா பெஸ்ட் டைம் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன் தான் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணலாம். பட் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் எல்லா ஷாப்லேயும்.
அண்ட் இந்த ஸ்லிங் பேக்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ப்ரைஸி தான், பட் அது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. கலெக்ஷனோட பேட்டர்னும் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது 2 ஸ்லிங் பேக்குமே. மற்றதெல்லாம் கூட நார்மல் எப்போது இருக்கிற மாதிரி இருந்தது, பட் இது ரெண்டுமே நல்ல குவாலிட்டி நல்லா இருந்தது. என்னடா பண்ணுறேன்? அண்ட் தென் இங்கே மெரினா மாலில் மெக்டொனால்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை, டேஸ்ட் பண்ணவும் இல்லை. சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் மெக்டொனால்ட்ஸ்க்கு. போனோடனே வந்து நம்ம செல்ஃப் ஆர்டர் தான், அங்கே க்யூவில் நிற்கலாம். க்யூ அவாய்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்வேன். நல்லா ஒரு 6 ஸ்க்ரீன் மாதிரி இருந்தது. இங்கே செல்ஃப் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே கடையில் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துருச்சு. 15 or 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்துச்சு. அண்ட் இங்கே பர்கர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்கர் கிங்கை விட இங்கே தான் பர்கர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா டேஸ்டியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே மீட்டு, அதோடய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கேருந்து ஸ்பார்க்கு போயிட்டு ஒரு விசிட் பண்ணோம். அங்கேயும் செம கூட்டம், எதுவுமே வாங்க முடியல. அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான் இந்த குட்டி வீக்கெண்ட் vlog இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். நம்ம போகிற ஷார்ட்ஸ் வீடியோவே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.